சாப்பிட்றதுக்கு ரைட் டைமிங் இருக்கா, இல்ல ஃப்ரூட் சாப்பிட்ட உடனே பசி ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாங்களே உண்மையா, இல்ல ஃப்ரூட் சாப்பிட்டா சுகர் ஸ்பைக் ஆகுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரூட் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஃப்ரூட் சாப்பிட்டா வந்து ரொம்ப சுகர்லாம் வந்து ஸ்பைக் ஆகாது. அதே மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸையே அதிகப்படியா ஆகும்போது இட் இஸ் சிமிலர் டு குளுக்கோஸ். ஃப்ரூட்ஸ்ல வந்து ஃப்ரக்டோஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு குளுக்கோஸ். அதிகமா எடுத்தா கண்டிப்பா சுகர் ஸ்பைக் ஆகும். இது எல்லாமே போக ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்றீங்க மார்னிங் இல்ல ஆஃப்டர்நூன் அப்படின்னா அது உங்களோட டைஜஷன் ப்ராசஸை அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஃப்ரூட் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் உங்களோட பாடி வந்து வேற ஏதாவது ஃபுட்டு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்க எந்த ஃபுட்டுமே பாடி கொடுக்கல அப்படின்னா டயர்ட் ஆகிறதுக்கும் அதிகமா ஹங்கர் அண்ட் அசிடிக் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது எதுவுமே இல்லாம நீங்க எக்ஸாக்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஒரு மீலை ஸ்கிப் பண்ணி ஃப்ரூட்டை வந்து ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய பாடியில டிஃபரன்ஸ் இருக்கும். உங்க பாடியை லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க, ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். உங்களோட சுகர் லெவல்ஸ்மே வந்து ரொம்ப ஸ்பைக் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஹங்கர் வந்து அப்ப கம்மியா தான் இருக்கும். நம்மளோட பாடியோட ஹங்கர் பேட்டர்ன் அண்ட் சன் செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈவினிங் டைம் தான் பெஸ்ட் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.